வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நம்மளுடைய உயிரானது முக்காலத்தை உணரக்கூடிய சக்தி வாய்ந்ததாக, முப்பெரும் கடவுள் சேர்ந்ததாகவும் நம் உயிர் இருக்கிறது. அந்த உயிரை சரியான முறையில் பராமரித்தால், நம்மளுடைய வாழ்க்கையின் தரம் மிகவும் அற்புதமாக உயரும். அதற்கு இரட்டைக் கடிகாரம் ஒத்தை செயல் என்ற தலைப்பிட்டு உங்கள் முன் இதனை என் முன்னோர்கள் கூறியதுபடி கூறி வருகிறேன். உங்களின் சித்தயோகி பேரம்பளவானின் அன்பு கலந்த ஆற்றல் மிக்க உன்னதமான கருத்துக்களாகும். நீங்கள் ஒரு நாளைக்கு பகல் பொழுது 12ஆகவும் இரவு பொழுது 12ஆகவும் கண்டு உணர்ந்து வருகிறீர்கள். இந்த பகல் பொழுதில் என்ன நடக்கிறது, இரவு பொழுதில் என்ன நடக்கிறது என்பதை ஜோதிடர்கள் தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைக்கிறார்கள். அண்டத்தில் இருப்பதை பிண்டத்தில் பார்க்க வேண்டும் என்றும், பிண்டத்தில் இருப்பதை அண்டத்திற்கோடு ஒப்பிட்டு நாம் உணருதல் வேண்டும் என்பதை இந்த சித்தயோகி பேரம்பளவானின் ஒளியின் ஒளி அமைப்பு உங்களுக்கு எடுத்துரைக்கிறது. அதன்படி நீங்கள் வானத்தில் சுழன்று கொண்டிருக்கின்ற சந்திர பகவான் என்று கூறக்கூடிய சந்திரனுடைய கதிரியக்கங்கள் 27 நட்சத்திரங்களையும் ஒரு மாதத்தில் ஒரு சுற்று சுற்றி வருகிறது. 2.25 நட்சத்திரம் ஒரு ராசி என்று 12 ராசியிலையும் சுற்றி வருகிறது. அப்பொழுது வானமண்டலத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அதன் மூலமாக பூமியில் வாழும் நாம் அதை உணர்ந்து வருகிறோம். அப்படி இருக்கின்ற பொழுது நம்மளுடைய வாழ்க்கையின் தரம் ஏற்றத்தாழ்வு ஏன் வருகிறது என்று காணுகின்றோம். அந்த ஏற்றத்தாழ்விற்கு என்ன காரணம்? யார் காரணம் என்றால் அனைத்திற்கும் காரணம் நாமேதான். இந்த இரட்டை கடிகாரத்தை நாம் ஒத்தை செயலாக எப்படி மாற்றுகிறோம்? பகலில் வேலை செய்கிறோம், ஒரு சிலர் இரவில் வேலை செய்கிறார்கள். இருவரும் தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான வசதி வாய்ப்புகளையும் அறிவின் ஆற்றலையும் பயன்படுத்தி கொண்டு வருகிறோம். அப்படி பயன்படுத்துகின்ற ஆற்றலின் மூலமாக இறையருளும் இயற்கை அருளும் உணர்ந்து அதன் மூலமாக நாம் ஒன்றை ஒன்று ஒப்பிட்டு கொண்டு வாழ்ந்து வருகிறோம். அவ்வாறு இல்லாமல் தன்னைத்தான் உணர்ந்து தனக்கான கருத்துக்களை புரிந்து அதன் மூலம் வாழும்போது உங்களுடைய வாழ்க்கை தரமானது சீரும் சிறப்புமாக இருக்கும் என்பது இந்த ஒளியின் ஒளி அமைப்பு எடுத்து கூறுகிறது. உங்கள் உடல் வெப்பத்தால் உருவாகி உங்களுடைய சொற்களின் மூலமாக சப்தமாக மாறி உங்களுடைய ரேஸ் சன்ரேஸ் என்றது உங்களுடைய வாய்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒலி அலைகளாக மாறி உங்களுக்கு வண்ணங்கள் மூலமாக தன்னை இணைத்து நம்முடைய கதிர் இயக்கங்களாக நம் பஞ்சபூதங்களிலிருந்து 5 உறுப்புகளாகிய மெய்வாய் கண் காது மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய பிற உறுப்புகளையும் அதற்கு துணை உறுப்புகளாக உள்பாகத்தில் உடலின் உள்ளே இருக்கின்றதையும் நாம் 9 நட்சத்திரங்கள் 9 ராசிகள் 27 நட்சத்திரங்கள் 9 ராசிக்குள் 9 கிரகங்களுக்குள் அடக்கும். அந்த 9 கிரகங்களும் நம் உடலுக்குள் அடக்கம். இந்த உடலுக்குள் எந்த வழியில் சென்று எந்த வழியில் வருகிறது என்பதை காட்டுகிறது இந்த இரட்டை கடிகாரத்தின் ஒத்த செயலாகும். இதை உணர்வீர்கள், உயர்வு பெறுவீர்கள். நன்றி. தொடருங்கள், தொடர்வோம்.